குஜராத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் என் கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆதி அண்ட் சஞ்சய். இன்னைக்கு மேட்ச் நம்பர் 10 சன்ரைசர்ஸ் நம்ம டெல்லி மேட்ச் தான் பார்க்க போறோம். சன்ரைசர்ஸ் டெல்லி ஈவினிங் மேட்ச் நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் சம்மரியை பத்தி கேட்டுடலாம். ஸோ சஞ்சய் நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு மேட்ச் டெல்லி சன்ரைசர்ஸ் எப்படி போச்சு, என்னெல்லாம் நீங்க பாத்தீங்க? எஸ்ஆர்ஹெச் என்னதான் 163க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட கேம் பிளே வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வந்து எல்லா மூலையிலயும் ஒரு விதைய வெளிச்சு விட்டாரு. என்னன்னா, நீ போனா அடிக்கணும், விக்கெட் போனாலும் பிரச்சனை இல்லை, அதை பார்க்காத. ஸ்கோர் ஒரு பக்கம் பூஸ்டப் ஆயிட்டே இருக்கு, ஒரு பக்கம் விக்கெட்ஸும் 4-5க்கு கம்மியா விக்கெட் விழுந்துட்டே இருக்கு. பட் அங்க உடலையே வர்றவன் எல்லாம் அடிக்கிறானுங்க, சுத்துறானுங்க காட்டாம மாதிரி. அது ஒரு செம்ம இது. அண்ட் அனிகேட் வர்மாவோட கேட்ச் வந்து ஒன்னு விட்டாங்க. ஸோ அவர் விட்டு விட்டு அதுல 74 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய டீமுக்கு ஒரு பிளஸ்ஸா பாக்குறேன். மெயினா என்ன பிளஸ்னா, எல்லாருமே அடிக்க பாக்குறாங்க. 20 ஓவர்ஸுமே நாங்க அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய T20 மேட்சுக்கு அதுதான் வேணும். ஐபிஎல்னா அதுதான் தேவை. ஸோ அதுக்கேற்ற ஸ்குவாடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் போறாங்க. விக்கெட் விட்டா டல் ஆகல, ஓகே ஸ்கோர் லோவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படல. ஸோ அதுதான் வந்து மெயின் பிளஸ்ங்கிற மாதிரி தோணுது. பட் டெல்லியும் நம்ம குறை சொல்லக்கூடாது, அவங்க சூப்பரா பேட்டிங் பண்ணாங்க. அவங்க வின்னிங் அவங்களும் ஒரு அவங்களுமே ஒரு டஃப் காம்படிஷன்ல இருக்காங்கன்னு நான் சொல்லி ஆகணும் கண்டிப்பா. இதுதான் வந்து ஓவராலா. ஓகே, சூப்பர். ஆதி, உன்னோட சம்மரி என்னது? எஸ்ஆர்எஸ் அதுதான் அவங்க அந்த ஸ்டைல மாத்துற மாதிரி தெரில, மாற்றவும் தேவையில்ல. அவங்க ஃபர்ஸ்ட் அவுட் ஆன 4 பேருமே வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் 4 பேர் அவுட் ஆயிட்டாங்க. அனிகேத் வர்மா வந்து இந்த வருஷம் டெபியூ பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்தோடனே 70+ அடிச்சிட்டாரு, செம்ம ஃபாஸ்டா. அது அப்ரிஷியேட் பண்ணோம், பெருசாக அப்ரிஷியேட் பண்ணோம். கூட கிளாஸன் கொஞ்சம் அடிச்சாரு. பட் அனிகேத் சர்மா வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க அவுட் ஆயிட்டாங்க. பட் ஏதோ ட்ரை பண்ணாங்க, அப்படியே விடாம கொலாப்ஸ்லேருந்து சேவ் பண்ணிட்டார்ல, அதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து டெல்லி வந்து சூப்பராக இருந்தாங்க. பேட் டாப்லேயே பேஃப் சூப்பராக இருந்தாரு, 50 போட்டாரு. கூடவே எல்லாரும் ப்ராப்பராக முடிச்சிட்டாங்க. ஸோ கிளினிக்கல் வின். டிசிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அக்ஷர் பட்டேல் வந்து ஹாப்பியாக இருப்பார். ஓகே, ஸோ என்னோட சம்மரி பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு இன்னைக்கு டிசி என்னதான் ஜெயிச்சிருந்தாலும் என்னோட சன்ரைசர்ஸோட கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இந்த வருஷத்தோட ஐபிஎல் எல்லா டீமும் வந்து இந்த கேம் தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் பாக்குறேன். ஏன்னா பவர் பிளேல ஒரு ஒரு அது ஒரு எப்படி சொல்றது, மிஸ்டேச்சானா ஒரு ரன் அவுட், அது தேவையில்லை ரன் அவுட். எந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னு தெரியல. ரொம்ப அசால்ட்டா ஹெட் வந்துட்டாரு. அபிஷேக் போறதுக்குள்ளேயும் விக்கெட்டு. சரி ஓகே, அவர் என்னதான் அந்த ஏர்லி விக்கெட்ஸ் போனாலும் நிதிஷ் ரெட்டி போறாரு கூடயே. ஸோ இந்த மாதிரி விக்கெட் சாஞ்சுக்கிட்டே இருக்கு, ஹெட் போறாரு. ஆனா வந்தவங்க எல்லாருமே அடிக்கிறாங்க. சரி நம்ம போவோம், கால்சன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. பவர் பிளேல 50 ரன் கம்மியாகல, 4 விக்கெட் போயும் 50 ரன் அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னதான் 162 அடிச்சிருந்து இவங்க ஈஸியா சேஸ் பண்ணாலும் இந்த அப்ரோச் பிடிச்சிருந்தது. பட் டிசி சைட்ல இருந்து சூப்பரா போட்டாங்க எல்லாமே. ஸோ அவங்க பேட்ஸ்மேனும் டாப் ஆர்டர் வந்து நல்லா ஃபர்ஸ்டே பவர் பிளேல யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்க வின் பண்ண முடிஞ்சது. ஸோ சன்ரைசர்ஸ் வந்து அப்ரோச் நல்லா இருந்தது. ஸோ இதான் ஓவரால் சம்மரி. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ஸ்டார் பிளேயர் இந்த மேட்ச்ல யாரு? ஆதி நீ சொல்லு, உனக்கு யார் ஸ்டார் பிளேயர்ஸ்? 2 பேர் டிசியில் ஃபர்ஸ்ட் மிடில் ஸ்டாருக்கு கம்பேக். அப்புறம் வந்து அனிகேத் வர்மா. பட் 2 பேர் எனக்கு அனிகேத் வர்மா கொஞ்சம் பெட்டரா தோணுச்சு. ஸ்டார்க்கு வந்து அப்கோர்ஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டினாரு. போக இவரு கூட குல்தீப் யாதவ் சூப்பராக போட்டார் முந்தி. நல்ல அவர் வந்து ஆக்சுவலி ஃபார்ம்லேயே இல்லை நினைக்கிறேன். சாம்பியன்ஸ் ட்ரோஃபில கூட பெருசாக பண்ணல, ஃபைனல்ஸ்ல ஏதோ போட்டாரு. பட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அந்த 3 பேர் தான் எனக்கு. ஸ்டாஃப் வந்து என்ன சொல்றது, அவர் வயசானாலும் அப்படியே தான் இருக்காரு, பெருசா சீனும் போடல. அதே ஃபார்ம்ல தான் ஆடிட்டு அதே கன்சிஸ்டண்டா ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டாஃப் 4 பேர். ஓகே, சரி உன்னோட ஸ்டார் பிளேயர்ஸ் யாரெல்லாம்? மெயினா வந்து சொல்லணும், ஸ்டார்க் வந்து சொல்றான். பட் ஸ்டார்க் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 3.4க்கு 35 கொடுத்திருக்காரு, 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் ஆனா லாஸ்ட் 2 விக்கெட்ஸ் வந்து சரியான கேட்ச். அக்ஷர் பட்டேலும் டூப்ளஸும் அது எங்கேயோ பால் போகுது, அதை டைவ் பண்ணி பிடிச்சதுல வந்து தான் சொல்ல முடியும். இது வந்து ஈஸியான கேட்ச். ஆனா 3 கேட்ச் வந்து ரொம்ப கஷ்டமான கேட்ச், அதனால இவருக்கு விக்கெட் வந்தது அப்படின்னு மாதிரி சொல்லலாம். பட் ஆனா ஒரு ஓவரை கொஞ்சம் கிழிக்க தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் அனிகேத் வர்மா 74 ரன்ஸ் ஃப்ரம் 41 பால்ஸ். ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பூஸ்டப்பா இருந்த ஒரு ஆள் அவர் தான். ஒரு பக்கம் போட்டு பொழந்துட்டு இருந்தாரு. ஃபேப் டியூப்ளசி 1/2 செஞ்சுரி
ஸோ இன்னுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நல்ல ஒரு டச்ல இருந்தாரு. பட் ஆனா அதுக்கு கையில அன்பார்ச்சுனேட். டிசில வந்து எல்லாருமே ஆச்சரியம் தான். பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு 30+. வராங்க, அடிக்கிறாங்க, இது பண்றாங்க, போயிட்டே இருக்காங்க டிசில. ஸோ அது ஒரு நல்லா இருந்துச்சு. கேஎல் ராகுல் பாத்தியா? கேஎல் ராகுல் வந்து இந்த மாதிரி ஆடுவாரா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு 15 இருந்துச்சு. ரன்ஸ். 15 ரன்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு 4 6 அடிச்சுட்டு அவர் ஆமா. போட்டு போயிட்டாரு. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு கேஎல் ராகுல பாக்கிறதுக்கு. ஸோ அதுதான் என்னோட சம்மரி. ஓகே. ஸோ என்னோட ஸ்டார் பிளேயர்ஸ் பார்த்துடலாம் யாருன்னு. மொத்தம் நான் 4 பிளேயர் செலக்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், அப்புறம் அன்கித் சர்மா, அப்புறம் ஃபேப் டு பிளேசிஸ். 2 பேட்ஸ்மேன் 2 பவுலர். ஏன் நான் ஸ்டார்க் சொல்றேன்னா, அவர் என்னதான் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் 5 விக்கெட். ஸோ T20ல 5 விக்கெட்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அவர் 5 விக்கெட் எடுத்தனால தான் பயங்கரமா இது பண்ண முடிஞ்சது. ஸோ இன்னொன்று வந்து குல்தீப் யாதவ் 4 ஓவருக்கு வெறும் 18 ரன் 2 விக்கெட். ஸோ அது வந்து எக்கனாமியா வைஸும் சூப்பரா போட்டிருந்தாரு. டீமுக்குமே அது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தார் அந்த அவர் ஓவர்ஸ்லாம். ஸோ அவங்க 2 பேரும். பேட்ஸ்மேன் அன்கித் சர்மா வந்து அந்த சைடு விக்கெட் போயிட்டு இருக்கு நான் அடிப்பேன்னு சொல்லி 70 எல்லாம் ஆடுறது, அதுவும் டெபிட் பிளேயர்லாம் ஆடுறதுலாம் வந்து பெரிய விஷயம். அவர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணார் கொடுத்த சான்சஸ். ஸோ அவர் சொல்லுவேன். ஃபேப் வந்து அவங்க ஓப்பனிங் வந்து இனிமே ஸ்ட்ராங் பண்ணியிருக்கேன், இல்ல நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா, அதுவும் 50 எல்லாம் ஸ்லோவெல்லாம் இல்ல, ஃபாஸ்டா ஆடி 50 வந்தது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சைன் அது. ஸோ ஓப்பனிங்ல. ஸோ இந்த 4 பிளேயர் தான் என்னோட ஸ்டார் பிளேயர்ஸ். ஸோ அடுத்ததுக்கு நம்ம போயிடலாம். பிளேயர் டு டெஸ்ட்ராய். அந்த ஒரு பிளேயர் ஆர் 2 பிளேயர், எத்தனை பிளேயர் வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ சஞ்சய்ட்டு இருந்து ஆரம்பிச்சிடலாம். அந்த பிளேயர் டு டெஸ்ட்ராய் யாரெல்லாம்? அதான் எஸ்ஆர்எஸ்ல கொஞ்சம் நிறைய பேரே சொல்லலாம் நினைக்கிறேன். வருஷலா இந்த 1 முட்டை 2 அப்படிங்கிற மாதிரி கண்ணாத்தினாங்க. ஓகே. அபிஷேக் சர்மா ரன் அவங்க அவுட். அது என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. ஐஷான் கிஷான் 2 அவனுக்கு எல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 100 அடிச்சான். சொல்றதுதான் அந்த 5-10 மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிச்சுட்டு பேசுறது. நீ So கூட அது சொல்லியிருந்த என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏதோ அடிச்சுட்டான், பட் எல்லா மேட்சும் அடிக்குமான்னு தெரியலன்னு. அதுதான் நடக்குது பாத்தியா? அது அப்படியே நடக்குது நான் சொல்றது. அண்ட் பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி வந்த செகண்ட் பால்ல கையில குத்துரு முட்டை 2 கையில ஆமா. குத்துட்டு போறாரு. சோ அது ஒரு பெரிய மைண்ட் ஃபக்காக போச்சு. அண்ட் மானோகர் கமின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2-9-5-1ங்கிற மாதிரி எல்லாம் வருஷலா பட்டு பட்டு பட்டுன்னு போறாங்க. அவரு என்ன சொல்றேன், அனிகேட் வர்மா வந்து அங்க அடிச்சிட்டு இருக்கும் போது நீ விக்கெட் ஸ்டாப் பண்ணி இங்க சிங்கிள் ரொட்டேட் பண்ணலாம். அப்போ வந்து உனக்கும் டச் வரும், நீ அதுக்கப்புறம் அடிக்க போலாம். சோ அதுதான் நான் எதிர்பார்த்தேன் இவங்க கிட்ட இருந்து. இவங்க வந்தவங்க எல்லாமே சுத்தும் பொழுது அது விக்கெட் ஃபால் ஆகிறப்ப அது கொஞ்சம் பண்ணிருக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சே தவிர இன்னுமே ஸ்கோர் புஷ் பண்ணிருக்கலாம். இவங்க சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி அவர் அடிக்க சொல்லிட்டு அப்புறமா இவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா சூப்பரா புஷ் பண்ணிருக்கலாம். ஸோ அது ஒரு மைனஸா நான் ஒண்ணு பாக்குறேன். அப்கோர்ஸ் டெல்லியில வந்து எனக்கு பேட்டிங் பத்தி குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாருமே வந்து அவங்க வேலையை பக்காவா பண்ணிட்டு ஓகே, போயிட்டாங்க. ஸோ சூப்பர். ஓகே ஆதி, உனக்கு பிளேயர் டு டெஸ்ட்ராய் யாரெல்லாம்? டெஸ்ட்ராயின்னு பார்த்தா நிறைய பேர் சொல்லலாம். பட் யாரை எனக்கு பிளேம் பண்றதுன்னு தெரியல பெருசா. டிசி ஓகே. சன்ரைசர்ஸ் சைடில் மேபி கொஞ்சம் பவுலிங் நல்லா போட்டிருக்கலாம்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேன் எல்லாரும் சொதப்புனாங்க. பவுலிங்ல வந்து யாருமே பெருசா போடல இன்னைக்கு. அட்லீஸ்ட் ஒரு 5 விக்கெட் வச்சு எடுத்துக்கலாம்னு தோணுச்சு. என்ன நல்லா ஆடினாலும் பேட் கமின்ஸே எக்ஸ்பென்சிவா தான் போனாரு இன்னைக்கு. ஏன்னு தெரியல. ஆமா. பேட் கமின்ஸ் சொல்லாமா அது என்னன்னு சொல்ல முடியல. ஸோ பவுலிங்காவே சரி, கரெக்டாக தான் ஓகே. போட்டாங்க. ஸோ பிளேம் ஓவராலாவே பண்றதுன்னு வந்து எனக்கு பவுலிங் தெரியல, டிபார்ட்மெண்ட். பெருசா சொல்ல முடியல. ஓகே, சூப்பர். ஸோ எனக்கு வந்து பிளேயர் டு டெஸ்ட்ராய்ல வந்து 2 பிளேயர் சொல்லுவேன். 2 பேருமே பேட்ஸ்மேன் தான், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். சன்ரைசர்ஸோட இஷான் கிஷன் அண்ட் நிதிஷ் ரெட்டி. ஸோ மேட்ச் என்ன போயிட்டு இருக்குன்னுங்கிறது அவங்களுக்கு கவலை கிடையாது. நான் தலைகீழா தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்தோடனே இப்படிதான் பண்ணாங்க. கையில குடுக்குறாரு சரி ஓகே, அந்த சரி விக்கெட் போயிட்டு இருக்கு, நீயாச்சும் வாடா. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. நிதிஷ் ரெட்டிலாம் ஸ்டார்க் வந்து உள்ள சொருகிட்டு இருக்காரு ஸ்டிக்ல, அதை வாங்கி அடிச்சு ஹைட்டு தான் போகுது. ஸோ அந்த பேஸுக்கு அந்த ஷார்ட் என்ன மைண்ட் செட்ல மனநிலையில ஆனாருன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த 2 ஃபெயிலியர்னால தான் அவங்க வந்து அப்படியே ரன் டிராப் ஆச்சு. இவங்க கொஞ்சம் ஆடி இருந்தா யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு 200+ போயிருக்கும். ஸோ இந்த 2 பிளேயர் சொதப்பினால மொத்த டீமாவும் பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஸோ அதனாலதான் அந்த 2 பிளேயர் சொல்லுவேன். ஓகே, சன்ரைசர்ஸ் டிசி மேட்ச் எல்லாம் நம்ம முடிச்சாச்சு. ஸோ அடுத்து ஒரு ஈவினிங் ஒரு மேட்ச் நடந்தது, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும். அதோட மேட்ச் மாதிரி எல்லாம் பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்சோட மேட்ச் நம்பர் 11. ஸோ சொல்றா சஞ்சய், இப்போ நீ சொல்லு. சிஎஸ்கே சொல்றதுக்கு ஒண்ணுமே ஆர்ஆர் இல்ல. என்ன நடந்துச்சு? என்னெல்லாம் நடந்துச்சு? ஆர்ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே போட்டு பொழக்கணுங்கிற மைண்ட் செட்ல போயிட்டு நல்லா பவர் பிளே சூப்பரா யூஸ் பண்ணி ஆஃப்டர் 15 ஓவர்ஸ் ஸ்ட்ரகிளுக்கு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட பவுலிங் ஓரளவுக்கு எடுபட்டு 200+ நான் நினைச்சேன். ஓரளவுக்கு 180 கண்ட்ரோல் பண்ணாங்க. ஓகே, அதை வந்து கொஞ்சம் முன்னாடியே பண்ணிருக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்.
அண்ட் என்ன பேட்டிங் சிஎஸ்கே ஒன்னும் புரியல. அந்த பவர் பிளே ஆர்ச்சர் ஓவர் வந்து இத்தனை மேட்சா பொழந்தவன் அவன் இன்னைக்கு வந்து ஆர்ச்சர் வந்து மெய்டன் போடுற அளவுக்கு நம்ம நம்மளை மட்டியா வச்சு இருக்காங்க ஃபார்ம் ஆயிட்டான். சிஎஸ்கே. சிஎஸ்கே சிஎஸ்கே வச்சு ஃபார்ம். மட்டியா சிஎஸ்கே வச்சு மெய்டன் விக்கெட் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர். செகண்ட் ஓவர் பாத்தீங்கன்னா 4 ரன் 4 for 1. ஸோ அங்கேயே வந்து மேட்ச் நம்ம லூஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவர்ஸ்க்கு வந்து இவனுங்க கொஞ்சம் அடிச்சாதான் பின்னாடி பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதை டேக் அவுட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு போறாங்க. பட் ஆனா ஃபைனல் அவ்வளவு கஷ்டமா இருக்காது, எதுவும் சொல்ல முடியல. ஸோ ஃபெயிலியர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம பவுலிங் வந்து ஆஷனுக்கு எதுக்கு ஆல்ரெடி போன மேட்ச் கொடுத்துதான் பவர் பிளேல போட்டு கிழிக்கிறாங்க. ஸ்பின் ஆகலன்னு தெரியுது இல்ல ஒரு ஓவர், எதுக்கு திருப்பி அவர் கொடுத்து பயங்கர எக்ஸ்பென்சிவ் அஸ்வினோட ஓவர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ரொம்ப பயங்கரமா பண்றாங்க. கொலாப்ஸ் ஆகுறாங்களா என்னன்னு தெரியல. சேஞ்சஸ் ஓரளவுக்கு இன்னைக்கு பக்காவா பண்ணாங்க. டீம் ஸ்குவாட் நல்லா இருந்துச்சு, ஓகேவா இருந்துச்சு போன மேட்சுக்கு கம்பேரிட்டிவா. பட் ஆனா கொடுத்த விதம், ஓவர்ஸ் திருப்பி கொடுத்த விதம் கொஞ்சம் மாத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் பேட்டிங் லைனப் சுட் இம்ப்ரூவ். ஓப்பனர்ஸ் கண்டிப்பா ஓகே, இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா மாத்த சொல்லு. தயவு செஞ்சு சரி பண்ணி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம சஞ்சய் சொல்லிட்டாரு. அடுத்து நம்ம ஆதிக்கு போலாம். ஆதி, உன்னோட மேட்ச் மாதிரி என்ன? பாக்குறத பார்த்தா நிறைய பேர் செத்தாங்கன்ற மாதிரி பாக்குறேன், பேசு. டிசப்பாயின்மெண்ட் தான், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் உங்க ஸ்டைல சொல்லணும்னா. ஓகே ஓகே. ஆக்சுவலா நிதிஷ் நான் அடிக்கும் போது நான் நினைச்சேன், ஆக்சுவலா சிஎஸ்கே வந்து யூஸ்வலா இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ்லாம் வந்து குப் வச்சு அவங்கள ஃபார்ம் கொண்டு வருவாங்க. இப்போ ஆப்போசிட் சைட்ல இருக்க அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸை ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க. ஆமா அந்த ஆமா மாதிரி ஆமா. தான் பண்றாங்க. நிதிஷ் ராணாவும் சரி, ஆர்ச்சரும் சரி, பவர் பிளேல 2 பேரும் முடிச்சு விட்டாங்க சிஎஸ்கே. பவுலிங்லயும் சரி, பேட்டிங்லயும் சரி, இப்போ 2 பேரும் முடிச்சு விட்டாங்க. அப்படில அசரங்கா வேற, ஓகே. அவர்லாம் அடி வாங்கிட்டு இருந்தார் ஆர்சிபில. அவரை கொண்டு வந்து அவர் 4 விக்கெட் எடுத்து வச்சுட்டு ஸ்டைல் தான் பண்ணி விட்டாரு. 4 வாட்டி பண்ணாரு. அதை வேற அதுவும் பார்க்க பாத்தீங்கன்னா முடியல, நானே காட்டிட்டு போயிட்டே அதை வேற இருக்கேன். பார்க்க முடியல, டென்ஷன் ஆகுது எனக்கு. அதுல அவன் மூஞ்ச பாத்தீங்கன்னா பார்த்தாலே 4 விக்கெட்டும் ஒரே மாதிரி தான் வந்துச்சு. 6 அடிச்சு அடுத்த பால் அவுட், 6 அடிச்சு அடுத்த பால் அவுட், 6 அடிச்சு அடுத்த பால் அவுட். 3 பேர் அவுட் ஏய் ஆனாங்க எல்லாமே வரிசையா. ஸ்லாட் பால் அவுட் ஆனது எல்லாமே, ஸ்லாட் பால் அவுட் ஆனது எல்லாமே ஸ்லாட் பால். அது தூக்கி சொறி இருக்கணும். அதை கரெக்ட். ஸ்ட்ரைட் பேட் 3 வச்சிருந்தாங்கன்னா விக்கெட்டும் போயிருக்கும். 6 அடிச்சு அவுட் ஆனாங்க, அடுத்த பால் அவுட் ஆனாங்க. லக்கா என்னன்னு தெரியல. பட் பேட்டிங் ரொம்ப கன்றாவி. 6 ரன் தான் தோத்தோம். ஓகே. அவ்வளவு கஷ்டப்பட்டு 6 ரன் தோத்தது. ஆறு. அந்த ஒரு 6 ரன் பவர் பிளேல ஒருத்தர் ரச்சின் ரவீந்திரா இல்ல திரிபாத்தி ஒரு 6 ரன் அடிச்சுதான் முடிஞ்சிருக்கும் மேட்ச். அதாவது தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது டோனி, ஜடேஜா இவங்கெல்லாம் வந்து 10 ரன் தான் அடிக்க போறான்னு தெரிஞ்ச விஷயம் இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கவங்க அடிச்சுதான் ஆகணும். அவங்க அடிக்கலன்னா காலி. நடுவில் ருத்ராஜ் தான் மாட்டின்னு இருக்காரு. இது அவர் தான் ஆமா. சரி பண்ணும், என்ன பண்ண. ஓகே, சூப்பர். அதுதான் 2 பேருமே சூப்பரா வச்சு செஞ்சுட்டீங்க. ஸோ என்னோட சம்மரி பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து இன்னைக்கு ஸ்குவாட் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்தாங்க. சரி ஓகே, இன்னைக்கு ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஸ்குவாடா தெரியுது லாஸ்ட் மேட்சுக்கு. ஆனா எங்க அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா அவங்க வந்து நூர் அகமதும் பத்ரினாவும் இன்னைக்கு நல்லா போட்டாங்க. இவங்க 2 பேரும் நல்லா போட்டுமே 182 அடிச்சிருக்காங்க அப்படின்னா, கலீல் அகமது பால டேக் ஆன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3வது பால். ஆனாலுமே அவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னா, நிதிஷ் ரெட்டி போட்டு போலன்னு யாரையும் பார்க்கல, பாரபட்சமே பார்க்கல, அட்டி. அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இவரான இருக்காரு, நிதிஷ் நம்ம ராணா. எல்லாரையும் ஃபார்ம் ஆக்கி அதான் விட்டு போயிட்டே இருக்கோம். கரெக்ட். இந்த மாதிரி போட்டா சரி ஓகே, போட்டீங்க ஓகே, எல்லாம் 182 ரன் அடிச்சிட்டீங்க. 200 போயிருக்க வேண்டியது 182 கண்டெயின் பண்ணீங்க. ஓகே, ஓப்பனிங் பவர் பிளேல என்னதான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பவர் பிளேல, ஒண்ணுமே பண்ணல. 30 ரன் தாண்டவும் மாட்டிக்கிறாங்க. சரி ஓகே, இவங்க போய் பண்ணா யாராவது ஒரு ஆள் இது வரைக்கும் சொல்லு 3 மேட்ச்ல ஏதாவது ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து செட் ஆயிருக்கா? கிடையாது. இன்னுமே சஃபல் ஆயிட்டு இருக்காங்க. ட்ரிபிள்ல போயிட்டு இருக்கு. ஸோ டோட்டல் கொலாப்ஸ் வந்து சிஎஸ்கே பேக் டு பேக் நடக்குது. இது எந்த ரேஞ்ச் இப்படியே போச்சுன்னா எந்த ரேஞ்சில் பிளே ஆஃப் ஆவாங்கன்னு தெரியல. ஸோ இதான் என்னோட சம்மரி. நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார் பிளேயர் தேடி பார்த்தாலும் கொஞ்சம் பேர் அந்த சைட்ல தான் இருப்பாங்க, இருந்தாலும் சொல்லிடலாம். சஞ்சய் சொல்லு, ஸ்டார் பிளேயர்ஸ் இந்த மேட்ச்ல யாரெல்லாம்? சிஎஸ்கேல ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெய்க்வாட், ருத்ராஜ் கெய்க்வாட். 63 ஓகே. ரன்னு ஒன் மேனா அங்க நின்று தாக்கு பிடிச்சிருக்காரு. அங்க ஆப்போசிட்ல எவனுமே வந்து கூட கம்பெனி தரல. எல்லாருமே வந்து வரானுங்க போறானுங்க. துபே வந்து அது குரூசலான கேட்ச். மேபி அவரை விட்டுடலாம், ஏன்னா அவர் அடிக்க போனா 6 அடிச்சாரு, கேட்ச் வந்து போச்சு, அவரை விட்டுடலாம். ஆனா ஸ்டார் பிளேயர் அப்படின்னா நான் வந்து தூக்கி வச்சிருவேன் கெய்க்வாட். அண்ட் ரச்சின் வந்து துபே பாஸ். மைண்ட்
அது ரச்சின் வந்து மைண்ட் ஃபக் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா மேட்சுமே அவர் அடிப்பாங்க எதிர்பார்த்து நீ போக முடியாது. ஆல்ரெடி 2 நாக்கு கொடுத்துட்டாரு அவரு, சிஎஸ்கேக்கு கொடுத்துட்டாரு. அவர் வந்து நீ எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேவா? அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா அண்ட் டோனி லாஸ்ட்ல ஓரளவுக்கு கொண்டு போனாங்கன்னு எனக்கு தோணுச்சு. கேட்டானுங்களே எல்லா நாய்ங்களும் டோனியை ஃப்ரெண்ட்ல இருங்க சொல்லி எனக்கு சொல்லு, நீ இறங்கி ஆடினாரா இப்ப எல்லாம் மூடிப்பானுங்களா, மூட்டை உட்கார சொல்லணும். இப்பயும் குறை சொல்லுவானுங்க, என்ன சொல்லுவானுங்க, அடிச்சு முடிச்சிருக்கணும் அப்படின்னு. டேய் என்னடா கரெக்ட் தான். பேசுறீங்க? கிரிட்டிசம்ஸ் பண்றவங்க பண்ணட்டும், அது நம்ம அந்த அதுக்குள்ள போக வேணாம், நம்ம வந்து ஷார்ட் பிளேஸ் போயிடலாம். ஓகே. அண்ட் இங்க வந்து பாக்கணும்னா நிதிஷ் ராணா 81 ரன்ஸ் ஃப்ரம் ஜஸ்ட் 36 பால்ஸ், 36 பால்ல இன்னைக்கு அவரோட 81 ரன் கொடுத்துருக்காங்கன்னா அவர் ஃபார்ம்லே இல்ல, நம்மளா போட்டு கொடுத்து அவர் வந்து ஃபார்முக்கு ஆக்கி விட்டு இது பண்றாங்க. ஸோ அதே ஒரு பெரிய மைண்ட் ஃபக் ஆகி போச்சு. அண்ட் ரியான் பராக் கேப்டன்சிக்கு வந்து விக்கெட் ஸ்டாப் பண்ணி அங்க அழகா சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்ததுக்கு ஒரு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம் அங்க. மத்தபடி சொல்லணும்னா அசரங்காவில நான் ஸ்டார் பிளேயர்லயே போட முடியாதனால மட்டமான பால் அவுட் ஆயிட்டு வராங்க. ஸோ அது அது எனக்கு மனசே ஆறல. எனக்கு கஷ்டமான பால் போட்டு அவுட் ஆனா கூட எனக்கு ஓகே, மனசே கேட்கல. ஓகே, வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. சோ ஆதி எனக்கு நூர் அகமத் ஸ்டார் பிளே அவர் முடிச்சுக்கிறேன். நூர் அகமத் அவர் ஒயிட் கேப், அவர் ஒருத்தவர் தான். பத்திரானா அவங்க 2 பேர் தான் ஸ்டாப். ஸோ 2 பேர் சிஎஸ்கேல பவுலிங் தான், அவ்வளவுதான். ஓகே, ஆதி உன்னோட ஸ்டார் பிளேயர்ஸ் யாரெல்லாம்? சிரிக்கிறத பார்த்தா எப்படி? சஞ்சய் சொல்லிட்டாரு, அதேதான். ராணா ராணா ஆர்ச்சரு, அது போக வந்து ராணா பேர்லாம் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுவோமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், படத்துல தூக்கி நிப்பாட்டிட்டாங்க. கடைசியில அசரங்கா சொல்லிதான் அவனும் விக்கெட் எடுத்துட்டாரு. இது போக ரியன் பராக் அப்ரிஷியேட் பண்ணுவேன், ஏன்னா கரெக்டான பவுலிங் சேஞ்ச் பண்ணாரு. கடைசி ஓவர் வந்து சந்தீப் சர்மாட்ட கொடுத்தது, அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அண்ட் ஒரு ஓவர் நிதிஷ் நான் வச்சிருந்தார் டோனிக்காக. அது பார்த்தீங்கன்னா தெரியல, டோனிக்கு ஸ்பின்லாம் கேஸ்ன்னு சொல்லி அது நிதிஷ் நான் வச்சிருந்தாரு, அது ஒர்க் அவுட் ஆச்சு. இது போக சிஎஸ்கே சைடில் வந்து எனக்கு தெரிஞ்சு அஃப்கோர்ஸ் நூர் அகமத், அது நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லலாம் இந்த சீசன் வர பெஸ்ட் சிஎஸ்கே பிளேயர் நூர் அகமத் தான். ருத்ராஜோட இல்லை நூர் அகமத் தான். அது போக வந்து பத்திரானா வந்து ஃபார்ம் திருப்பி வந்துட்டார், அது ஒரு பாசிட்டிவ். சிஎஸ்கே நல்லா போட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய்டாக போட்டார், டோனி திணறினாரு. 2 வருஷம் முன்னாடி அப்படிதான், அவர் ஒய்டாக போடுவார், டோனி வந்து இப்படி இப்படி போவார். ஆனால் அது அந்த அதே பவுலிங் கொண்டு வந்துட்டார், எப்படி இருந்தாலும் 2 விக்கெட்லாம் எடுத்தார். ஸோ அஸ்வின் கூட பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அடி வாங்கினாரு பயங்கரமா நிதிஷ் ராணா கூட. ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா ஆல்ரெடி 100 ரன் வச்சிருக்காரு போல அவர் கூட. பட் அந்த கடைசி விக்கெட் சூப்பராக இருந்துச்சு, மூளை யூஸ் பண்ணி ஒயிடு போட்டு எடுத்தாரு. ஸோ அதுக்கு நான் அஸ்வின் வந்து திட்டினாலும் அப்ரிஷியேட் பண்ணலாம், ஏதோ பண்ணாருன்னு. நடுவில் ஜடேஜா கூட ஆக்சுவலி சிஎஸ்கே வந்து பேட்டிங் விட்டுருங்க, பவுலிங் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஜடேஜா 8 ஓவர் தான் போவார், பவர் பிளேக்கு அடுத்த ஓவர் தான் போட வைப்பாங்க. பட் இந்த வாட்டி 10வது ஓவர் தான் போட வச்சாங்க. 2 ஓவர் போட்டாரு, சைலண்டா போட்டு போயிட்டாரு. அந்த லாஸ்ட் 10 ஓவர்ஸ், ஆமா லாஸ்ட் 10 ஓவர்ஸ் வந்து அந்த மாதிரி போடுறது நல்லா கம்மி ஆயிடுச்சுன்னா 200 மேல போயிருக்கும். ஸோ சிஎஸ்கே பாசிட்டிவா இருந்தான். பட் இங்க ஒரு கோஇன்சிடென்ஸ் ஒன்று நடந்திருக்கு. என்ன பாத்தீங்கன்னா 100 பத்திரானாவும் 4 ஓவர் போட்டு சேம் விக்கெட். கரெக்ட். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே. என்னோட ஸ்டார் பிளேயர் வந்து இன்னைக்கு ஒரே ஒரு ஆள் தான், வேற யாரையும் நான் போல. ஒரே ஒரு பிளேயர் நிதிஷ் ராணா. நிதிஷ் ராணாலாம் வந்து வந்து ஏங்கிக்கிட்டு இருக்க பிளேயர், யாராவது என்ன ஃபார்ம் ஏத்தி விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சென்னை வாங்கப்பா வாப்பா இந்தாப்பா கையில புடிப்பா அப்படின்ற மாதிரி தூக்கி கொடுத்தாங்க. அதுவும் சாதாரண ஃபார்ம் கிடையாது, 81 ரன் அடிச்சு கிளின்னு கிழிச்சிட்டாரு. அவனை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்களேன், அந்த ரேஞ்சுக்கு இருந்து அவர் அடிச்சது. யார் போட்டாலும் அடிக்கிறாரு, நான் நிப்பாட்டவே போறது இல்லை, இன்னைக்கு நான் எடுத்துட்டு போறேன் 200+ மைண்ட் செட்ல ஆடினாரு. கண்ட்ரோல் பண்றதுக்கு பவுலர்ஸ் கிடையாது. சோ அந்த நேரத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் பயங்கரமா சஃபல் ஆனாரு. ஏன்னா நிதிஷா அடிச்சிட்டு இருக்காரு, யாரு கொடுக்கறது அப்படின்னு தெரியாம வந்து நல்லாவே வந்து சொதப்பினாரு, அந்த இடத்துல கிளியரா தெரிஞ்சுது. சோ எனக்கு ஸ்டார் பிளேயர்னு பார்த்தா இன்னைக்கு நிதிஷ் ராணா மட்டும்தான் கண்ணில் நிக்கிறாரு. சோ அடுத்த நம்ம செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். நம்ம பிளே டு டெஸ்ட்ராய்ஸ் இழுத்துடலாமா? அப்படி நிறைய பேர் இருக்காங்களா? சரி, ஓகே, போயிடலாம். ஆதி சொல்லு, இன்னைக்கு வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப மோசமான கேம் ஆடினாங்க? மோசமான கேம் வந்து ஆர்ஆர் சைடுல சொல்லியாரு, ஜெய்ஸ்வால் கன்றாவே ஆடினாரு. ஓகே, நிதிஷ் ராணா ஃபர்ஸ்ட் ஷாட் செம கிளியர், அது செகண்ட் பால் தான் ஏதோ அதுவும் சென்டர் ஆஃப் தி புல்லட் மாதிரி போச்சு. ஆமா, செகண்டும் சென்டர் ஆஃப் பேட்.
ஆனா கையில அவருக்கு குத்துச்சு நேத்து, என்னாச்சுன்னு வேற தெரியல. ஒண்ணும் இல்ல. அவர் ஓகே, தான் இப்போ தாங்கு தாங்கு ஜெய்ஸ்வால் தாங்குவாரு. நம்பர் 1 ஜெய்ஸ்வால் எழுதிக்கிறேன். புட்ஸ் அப்புறம் சிஎஸ்கே நிறைய பேர் இருக்காங்க பேட்டிங்ல இருந்து. ரச்சினே சொதப்பினாரு, ஒரு ஓகே கேட்ச் வேற விட்டார், ஒரு ஃபீலிங் விட்டாருன்னு. ரச்சின் மன்னிச்சு விட்டுலாம், பட் அது போக யாரு, விஜயசங்கர் எதுக்கு சிக்ஸ் அடிச்சுட்டு பொறுமையா நிப்பாருன்னு பார்த்தா, நான் ஒரு நம்பிக்கையா இருந்தேன். அவர் பயங்கரமா கேட்ச் பிடிச்சாரு. நானும் தான் நானும் தான் நல்ல அப்படியே கேட்ச் அது, சூப்பர் கேட்ச். நல்லா பேட்டிங் ஆடுறாருன்னு பார்த்தா போயிட்டாரு. ஸோ அது போக யார், நிறைய பேர். திரிபாதி இதான் லாஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 3 மேட்ச் கொடுத்துட்டாங்க, 3 மேட்ச் வாய்ப்பிட்டாரு. கான்வே வந்து பெஞ்ச்ல தான் உட்காந்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பெஞ்ச்ல கூட இல்லை, இந்த மேட்ச் பெஞ்ச்ல இருந்தாரு. அடுத்த மேட்ச் சென்னையில இன்னும் 5 நாள் இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணி கான்வே இறக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, திரிபாதி சர்வீசஸ்க்கு நன்றி, நீங்க பண்ணது. நம்பர் நீங்க 2 சொல்லி தாலி. இறக்கிடுவாங்க. மற்ற போக வந்து யாரும் சொல்ல, எல்லா பேட்டிங் தான் சொல்லணும். லிஸ்ட் சிஎஸ்கே பெருசா போகும் போல. அதாவது ஓகே, ஏதோ சோ பண்ணாங்க, ம் முடியல. சரி விடுங்க. தோனி குத்தம் சொல்ல முடியாது. தோனியெல்லாம் நிறைய பேர் தோனியை குத்த சொல்றாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நினைக்கிறேன். அவர் 3 ஓவர் தான் ஆடுவாரு, 20 ரன் அடிப்பாரு மேக்ஸிமம். ஜடேஜாவும் அதுதான். இல்ல, இவங்க ஆக்சுவலா அவர் லிமிடேஷன் வந்தாலுமே சொல்ல அவர் தெரியல. ஆடுறாரு. அவர் வந்து சும்மா வந்து ஆடல, அவர் வந்து வின்னிங்க்கு தான் போறாரு. சரி ஓகே, ஆமா ஆமா. நம்ம பையன் ருத்ராஜ் ஜெயிச்சு கொடுக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் போறாரு. யாருமே சப்போர்ட் பண்ணணுமே, அப்போ முன்னாடி அதுதான் இருக்கிறோம். சரி ஓகே, நீ சொல்லி சொல்லி முடி. அதுதான் என்னன்னா, ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல. இப்போ இவங்க இந்த சில பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் இவங்க சில எதிர்பார்ப்போம் நம்ம. இப்போ ருத்துராஜ் தான் கண்டிப்பா 50 அடிச்சிருவாரு, இல்ல 40 அடிச்சிருவாரு. சச்சின் கூட நம்பலான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி தோனி எதிர்பார்த்தோம். இப்போ தோனி எதிர்பார்க்க முடியாது, அதுதான் உண்மை. ஸோ அதுக்கு நீங்க வேற என்ன பண்ணணும், ஒரு சைடா நீங்க என்ன பண்ணணும், வேற பிளேயர்ஸ் இறக்கணும். அந்த கரெக்ட். மாதிரி பிளேயரே இல்லையே, 2 பிளேயர் தான் இருக்காங்க. கான்வே உட்கார ஆமா. வச்சுட்டு இருக்கோம், அவர் கொண்டு வந்தாதான் உண்டு, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓகே, கஷ்டம்தான். ஸோ கஷ்டமான 5 நாள் நிலைமை டைம் என்று எடுத்துக்கோங்க, ஆடி அடுத்த முடிச்சிட்டாரு. மேட்ச் பார்ப்போம். ஓகே, ஏன்னா அடுத்த மேட்ச் கஷ்டமான தோத்துனா வேலி நிலைமை தான் நினைக்கிறேன். கேட்டுக்கோங்க. ஒரு மேட்ச் வெயிட் ஓகே, பண்ணலாம்னு நினைக்கிறேன் பொட்லன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ். பொட்லன்னா அப்படின்றாங்க. சரி சஞ்சய் கிட்ட வந்துட்டா நீ சொல்லு, யாரெல்லாம் ஸ்டார்டிங் வந்து எடுத்துனே இன்னைக்கு ரொம்ப மோசமான கேம் ஆனாங்க. ராகுல் திரிபாதி தயவு செஞ்சு, நான் வந்து பொசிஷன் மாத்துங்கடான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். 2 down 3 down திருப்பி ஓப்பனிங் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஓவரே மெயிடன் கொடுத்து ஒரு விக்கெட்டை கையில கொடுத்துட்டு போனதுல வந்து அதே ஒரு மைண்ட் ஃபக்கான விதம். சரி செகண்ட் ஓவர் ஏதாவது அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஓவரும் என்னமோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அங்க போறாரு, இங்க வராரு, கிரீஸ்ல ஸ்டிக்க தாண்டாரு, அப்படி பண்றாரு. ஆனா பால் எதுவுமே போக மாட்டேங்குது, அவரு தான் நவுந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அதுவே ஒரு பெரிய தலைவலியான மேட்ரு. 19 பாலுக்கு சாப்பிட்டு 23 பவர் பிளேல. அதுக்கு மேல 3 சொல்றதுக்கு ஓவர்ல ஒண்ணுமே 5 கிடையாது. ரன். தாண்டி கெய்க்வாடுக்கும் ப்ரெஷர் ஏறிடுச்சு. அவன் எவ்வளவுதான் பண்ணுவான் கெய்க்வாட், 1 மேன் ஆர்மியா. என்னமோ போ. ராகுல் திரிபாதி அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்டிருக்கும் நம்புறேன். விஜய் சங்கர் 6 பாலுக்கு 9 ஒரு 6 அடிச்சா நான் தான் புளுத்திங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடும் போல. அடுத்த பால் திருப்பி ஸ்டிக்ல அவுட் ஆனே மூடிட்டு வெளில போன்றான் அவன். அஸ்ரங்கா பால் அவுட் ஆகுது. 3 பேர் அவுட் ஆனாங்க, தூபேவும் அவுட் ஆனாரு. தோனி கிட்ட போய் நிக்குது. தோனி வந்து இத்தனை ரன் அடிக்கணும், 2 overs 40 ரன் அடினா எப்படிரா? ஏண்டா 6 மாசத்துக்கு ஒன்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணி அவர் ஆடுறாருடா. இவனுங்க இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க 12 மாசமா 1 year ஃபுல்லா. இவங்க தானே மேட்சை கொண்டு போகணும். எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் அடினா எப்படிடா அவர் அடிப்பாரு? என்னடா கரெக்ட். மென்டாலிட்டி உங்களுக்கு தெரியல, லூசு போக மாட்டேங்க. கீப்பிங் பண்றதே பெரிய விஷயம் தான் அந்த வயசுல. வேண்டாம் அவனுங்களா, அப்படிதான் சொல்லணும். அப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபுல்லா அந்த பேட்டிங் கொஞ்சம் தயவு செஞ்சு மன மாத்தணும். அவர் உளைச்சலுக்கு சொன்ன மாதிரி ஆளாக்கிட்டீங்கடா. பிளெமிங் ஐயா அதை செஞ்சு அந்த கான்வே ஓப்பனிங் கொண்டு வாங்க, ருத்துராஜை வந்து ஓப்பனிங் போக சொல்லுங்க. 1 down வந்து வேற மாதிரி ஏதாவது மாத்தி கொஞ்சம் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. வேற ஒண்ணும் கிடையாது. அண்ட் ஜெய்ஸ்வால், ஆனா அவனுக்கு என்னதான் மட்டமா ஜெய்ஸ்வால் பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஜெயிச்சிட்டானுங்க. ஸோ அங்க வந்து பெருசா இம்பாக்ட் இல்லை. ஸோ 1 down 2 down வந்தவங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டானுங்க. அவ்வளவுதான் சொல்லணும். ஓகே, ஸோ என்னோட நீ சொல்லு. டெஸ்ட்ராய் லிஸ்ட்ல வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னொன்னு அதுல விட்டேன், சரி வந்து முடி. ஓகே, டெஸ்ட்ராய்ஸ்னு பார்த்தா எக்கச்சக்கமா இருக்கு. அதுல நான் வந்து ஒரு 2 3 பேரை சொல்லிடுறேன். ஆர்ஆர் வந்து விட்டுறேன், கம்ப்ளீட்டா விட்டுறேன். இன்னைக்கு அவங்க நல்ல கேம் ஆடினாங்க, டீம் கேம் ஆடினாங்க. ரேன் பிராக் நம்மளை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல கேப்டன் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்துட்டாரு நம்மளால இந்த ஐபிஎல்ல. இந்த சைடு வந்தோம்னா பேட்டிங் திருப்பாதி, ராகுல் திருப்பாதி. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே கொடுத்தாச்சு, செகண்ட் மேட்ச் கொடுத்தாச்சு. இந்த மேட்ச்ல என்ன பண்ணாரு? ஒரு பவர் பிளேல ஒரு ஒரு ஓப்பனர் வந்து ஒரு பவர் பிளேல யூட்டிலைஸ் பண்ணணும். இவர் என்ன, நான் விக்கெட்டை காப்பாத்துறேன்னு சொல்லி நிக்கிறாரு. அப்படி நின்னுமே டீமுக்கு ஒத்த ஒரு சல்லி காசு பிரயோஜனம் இல்லை. அந்த ஒரு நின்னு
ஓப்பனர்னா அடிக்கணும். ராகுல் திரிபாதி ஃபெயில்டு, கம்ப்ளீட் ஃபெயில்டு. ஸோ அடுத்த மேட்ச் மாத்தி ஆகணும் சென்னை. இல்லைன்னா சென்னை இன்னுமே வந்து ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டருக்கு வந்து ஆளாவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து நான் விஜய் சங்கர் சொல்லி ஆவேன். இப்போ டீம்ல எல்லாமே ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு பிளேயர் ஒன்னு நம்புறாங்க, அதை ப்ரூவ் பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த இடத்துல வந்து மிடில் ஆர்டர்ல ஒரு சிக்ஸ், ஒரு நல்ல சிக்ஸ் அடிச்சப்பறம் அடுத்த பாலே ஒரு அவுட் ஆகுற அப்படின்னா, நீ எந்த நம்பிக்கையில எந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல விளையாடுற டீமுக்கு? அப்போ உன்னை எப்படி நாங்க நம்புறது அப்படின்ற மாதிரிதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்னைக்கு காண்டாயிட்டாங்க. சோ லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு போறது சிஎஸ்கே பேட்டர்ன் தான், இல்லைன்னு சொல்லல. பட் எவ்வளவு நாளைக்கு அது பண்ண முடியும்? அப்பயுமே க்ளோஸ் அடிச்சது வந்து ஜடேஜாவும் தோனியும் லாஸ்ட்ல சூப்பரா இருந்தாங்க. அவங்க குறைய சொல்ல முடியாது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எஃபர்ட் போட்டாங்க, அவங்க ட்ரை பண்ணாங்க. முன்னாடி ருத்ராஜ் மட்டும் தான் ஆடுறாரு. அவர் எவ்வளவு நேரம் ஆடுவார் அப்படி? ஒரு ஆளாச்சும் கை கொடுக்கணும்ல. சோ கிரிக்கெட்டுங்கிறது டீம் கேம். இது வந்து 2 3 பேரை நம்பியே ஆடிட்டு இருக்காங்க சிஎஸ்கே. இது இப்படியே போச்சுன்னா வேலைக்கே ஆகாது. சோ 2 பவுலர், நூர் அகமது அண்ட் பத்ரினாவ் தான் வந்து சிஎஸ்கேவோட பேக் போனா இருக்காங்க இப்போ வரைக்கும். அதனால ஏதோ அவங்க வந்து ஓரளவுக்கு க்ளோஸ் வந்துட்டு இருக்காங்க எல்லா கேம்லயும். இவங்களும் இல்லைன்னா டோட்டல் பொட்டலம் தான். தூபை இன்னைக்கு வந்து நல்லா ஆரம்பிச்சாரு, பட் அன்பார்ச்சுனேட்டா ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சிட்டாரு ரேன் பிராக். சோ அதனால வந்து குறை சொல்லிட்டுனா எக்கச்சக்க இது. ஸோ நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். சிஎஸ்கே ஒரு டாப் ஆர்டர் டோட்டலா போட்டலாம். அவ்வளவுதான் இதான் என்னோட இது. லாஸ்டா இது சொல்ல அஸ்வின் பாயிண்ட் வந்து 4 ஓவர்ஸுக்கு வந்து 46 ரன்னு. என்ன அடிடா போட்டாலே பறக்க விடுறான். பறக்குன்ற பதிவு நிதிஷ் ராணா. அப்ப நீ அந்த டைம்ல எதுக்கு நீ கொண்டு வரணும்? ஃபர்ஸ்ட் ஓவர்லயே தெரிஞ்சிச்சு பேட்டிங் மிடிலிங் போறது 6 4. அது என்ன ஒரு மூவ், என்ன எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுதான். பட் ஆனா விக்கெட் லாஸ்ட் ஓவர்ல எடுத்துட்டாருன்னு வச்சுக்கேன். பட் இருந்தாலும் 45 ரன் போனது தானே. சோ அதுல கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருந்தா நம்ம ஓரளவுக்கு பேட்டிங் கொஞ்சம் இதா இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும்ல. சோ அது ஒரு மைண்ட் ஃபக்கான இது. ஏன்னா லாஸ்ட் டைமே ட்ரை பண்ணிட்டானுங்க பவர் பிளேல. திருப்பி நீ ட்ரை பண்றது தப்புங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நியூ பால் அப்போ ஸ்விங் அடிக்கணும்டா. அடிச்சு ஒருத்த ஆடணும்டா. பிளே எடுத்துட்டு போய் ஸ்பின், அவன் அழகா ஸ்பின்னே ஆகலடா. பால் பாத்தியா ஸ்ட்ரைட்டா போகுதா. அவன் சுத்தினாலும் பவர் அவன் பிளேல அழகா தோக்குற அடிக்கிறான். எல்லா டீமும் மேட்ச்ல தோத்துருவாங்க. இதுதான் நம்ம அஸ்வின் என்ன வந்து ஓகே. முன்னாடி பார்ட்வேல போட்டுன்னு தான் இருந்தாரு. லைக் ஃபர்ஸ்ட் முன்னாடி சென்னையில அதை இருக்கும்போது வந்து பார்ட்வேல இப்போ போடுவாரு. பட் எதிர்பார்க்கறது வந்து எனக்கு தெரிஞ்சு தீபக் சார்லாம் இருக்கும்போதே அவர் 4 ஓவர் போட்டுருவாரு. முடிச்சு ஆளே காணும் அப்படிதான் போவாரு. ஏன் வந்து ஸ்பின்னர் அப்ப பண்றாங்க? ஸ்பின் இருந்துச்சுடா. இப்ப ஸ்பின் ஆக மாட்டேன். பிச்சுக்கு ஏத்த மாதிரி நம்ம தான் மாத்தணும். பேஸ் அடிக்கணும், ஸ்விங் தரணும். எனக்கு அப்பதான் பயமுறுத்தணும் ஃபர்ஸ்ட். ஓகே. ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் இல்ல பவுலிங்ல. ஆமா, இன்னொரு சீமர் தேவை சிஎஸ்கே. ஏதாச்சும் பண்ணிதான் சிஎஸ்கேக்கு ஆகணும். ஒரு ஓகே. பவுலர் இருக்காரு, சிஎஸ்கே நிர்பா இதுக்கப்புறம் இருக்காங்க. வந்து கம்பேக்னு சொல்றாங்க, பார்க்கலாம் தொடர்ந்து. ஸோ அடுத்த மேட்சை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிட்டே இருக்க போறோம். ஸோ ஐயோ பத்திகிச்சோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ எங்க சைட்ல இருந்து வரணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது வெறும் 2 விஷயம் தான், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ஸோ உங்க ஐபிஎல் ஃபேன்ஸுக்கோ கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தெரிக்க விடுறோம் எல்லா நைட்டும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ தேங்க்யூ. வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். பாய். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறோம்.